வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த செப்டம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி குழந்தைக்கு காரகன் தன காரகனான குரு பகவான் ரிஷபமனையில் அமர்ந்திருக்க, சகோதரத்துக்கு காரகன் நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்க, இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி வரை சூரிய பகவான் தன்னம்பிக்கைக்கு கிரகம், அரசு, தந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 15ஆம் தேதி வரை சிம்மமனையில், அதன் பிறகு கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார். புதன் பகவான் சிம்மன் மனைக்கு வீட்டிருக்க, அதாவது அறிவுக்கு காரகன், புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் சிம்ம மனையில், அதாவது எதுவரைக்கு இருக்கார் அப்படின்னா 22ஆம் தேதி வரை அமர்ந்திருக்க, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னிமனையில் ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார். சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பமனையில் அமர்ந்திருக்க, ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா கேது பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனம் ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு 7.5 சனியில் இப்போ விரய சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ராகு பகவான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். அதாவது ஜென்ம ராகு நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசி அதிபதி குரு 3இல் போய் மறைஞ்சிருக்கார். சரி, அப்போ உங்க ராசி அதிபதியை விட 6ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ உங்க ராசியை விட 6ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு எதிரிகள் உங்களை விட வலிமையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா அமைப்பு. அப்போ கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகக்கூடாது. எந்த ஒரு புதிய காரியம் செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிப்பது நல்லது. இது சரியா தவறா என்று கலந்து ஆலோசனை செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். நல்லதுதான். குரு பகவான் இங்கே லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தனத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த போவது இல்லை. என்ன, சுக்கிரன் நீசமாக உட்கார்ந்திருக்கார் இந்த மாதம். கலத்திர காரகனான சுக்கிரன் நீசம். அப்ப என்ன, சுக்கிரன் நீசம் அப்படின்னா கொஞ்சம் வலு குறைந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன, கொஞ்சம் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணுங்கிறது அமைப்பு. என சனி பகவானும், விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் தனது 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்வதும், தனம் சார்ந்த விஷயத்தில் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருப்பதும் நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்பு, பகை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த மாதம் பார்க்கும் பொழுது, இந்த 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார். உங்க ராசிநாதனை விட 6ஆம் அதிபதி வலிமை. அப்ப என்ன, உங்க எதிரி உங்களை விட வலிமையா இருக்காருன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன செய்யணும் விஷயத்தில், அதாவது எதிர்ப்பு விஷயத்தில் பெருசாக நீங்கள் அது ஒரு போராட்ட குணத்துக்கு போகக்கூடாதுங்கிறது ஞாபகத்தில் வச்சுங்க. எதிர்ப்பு, பகை என்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன, கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவது நல்லது சில விஷயங்களில். அப்போ என்ன, புத்திசாலித்தனமாக கையாளுவது, இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது, வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது புத்திசாலித்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அப்போ ராகு லக்னத்தில் உங்க ராசியில் இருக்கின்ற காரணத்தால் ஏதோ ரூபத்தில் மனதில் ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும். உடல் நலத்திலும் சில தொல்லைகளை கொடுக்கும். சூரியன் அங்க ஆட்சி பலத்தோட 6ஆம் இடத்தில் இருக்கார். எலும்பு சம்பந்தப்பட்ட, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட, காய்ச்சல் சம்பந்தப்பட்ட, ஸோ இந்த மாதிரியான தன்மைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா சுக்கிரனும் போய் 8ல் மறைகின்ற காரணத்தால் சுகர் சார்ந்த விஷயத்தில்,
கொஞ்சம் அதிகமாகும். சுகர் அதிகமாக இருப்பதற்கு, பிரஷர் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள். அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சியும் அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமானால் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். 7க்குரியவன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து உங்கள் ராசிநாதனான குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும்போது திருமணத்தில் எந்த ஒரு கெடுவலன்களையும் பெரிய ஒரு போராட்டத்தையும் கொடுக்க போவது இல்லை. சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும், சில விரயங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் அது நல்லதுக்காகத்தான். என விரையாகும் போது ஏதாவது ஒரு செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம். அப்போ திருமண சுப காரியங்களுக்கு பணத்தை செலவிடுவது நல்லது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் வந்து உட்கார்ந்திருக்கார். நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்திலேயே வந்து வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் அந்த 4ஆம் அதிபதியும் ஆட்சி பலம் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால நிலங்கள் வாங்குவதற்கும், விவசாய நிலங்கள் வாங்குவதற்கும், விவசாயத்தில் ஒரு சிலர் ஈடுபடுவதற்கும், கால்நடை பிராணிகள் வளர்ப்பதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததாக அமையும். அப்போ வீடு வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் ஒரு ஏற்ற காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அந்த சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ முற்பகுதியில் 6ஆம் அதிபதி வலிமையாகவும் பிற்பகுதியில் 8ஆம் அதிபதி வலிமையாக இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? 6, 8 ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன, இந்த கடன், நோய் எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, அசிங்கம், அவமானம், ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நீங்கள் போகக்கூடாது. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு வலியையும் ஒரு வேதனையும் கொடுக்கும் என்பது தான் அமைப்பு. சரி, வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியில் போய் பிழைக்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிலேயே ராகு உட்கார்ந்திருக்கார். அப்போது உங்களுடைய எண்ணங்கள் யாருக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லணும் என்கின்ற எண்ணம், அந்த உறுதி உங்கள் மனசில் இருக்கிறதோ அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி வலிமை பெறுகிறார். சுக்கிரன் வந்தாங்க அமர்ந்து 8ஆம் அதிபதி வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன், ஸ்டேட் டு ஸ்டேட் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய, வெளிநாட்டில் வந்து குடியுரிமைக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதி யாரு? உங்க ராசிநாதனே. அவர் எங்கிருக்கார்? 3ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். உங்க முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். 10க்குரியவன் தனக்கு 6ல் போய் உட்கார்ந்திருக்கார். அப்ப என்ன, அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 7 சனி, விரய சனி உங்களுக்கு ஏதாவது ஒரு விரயத்தை ஏற்படுத்தணும் என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுவிடக் கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 6க்குரியவனும் 8க்குரியவனும் இந்த மாதம் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால் சில சமயங்களில் உங்களுக்கு மன அழுத்தம், டெம்ப்ட், அதாவது உங்களை வந்து ஒரு கோபப்படுத்தி ஆக்ரோஷப்படுத்தி பார்த்து வேலையை விட வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு ஆட்படுத்தக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தால் அந்த இடத்தில் கவனமாக, புத்திசாலித்தனமாக, வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது புத்திசாலித்தனம். அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது என்பதை மீனராசினர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியும் நீங்கள் மாற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம். என் நண்பர் சொல்றாரு, எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு, நீங்க விட்டுட்டு வா அப்படின்னு எதை சொன்னாலும் நீங்கள் நம்பக்கூடாது. அப்படி மாறினா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் அந்த இடத்தை விட்டு நகரணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி,
குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக குழந்தைகளினுடைய நலன்கள் நன்றாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்கும். குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய தன்மை, குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை, ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய தன்மை, அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை, மெடிக்கல் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு. சூரியன் 6ஆம் இடத்தில் வலிமை பெற்றிருக்கார். அப்போது நிச்சயமாக இந்த மெடிக்கல் துறையில் இருப்பவருக்கு நல்லவை நடக்கக்கூடிய தன்மை. சூரியன் 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கிறனால அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் அதிகார தன்மையில் இருக்கின்ற இந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல செய்திகள், குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் என்று பெயரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. என சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை, அது 8ஆம் இடத்தில் இருக்கார். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம், திடீர் ஒப்பந்தத்தை கொடுக்கும், திடீர் புகழை கொடுக்கும், திடீர் வாய்ப்புகளை பெற்றுத்தரும் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு. சரி, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி என்று குரு பகவானுடைய பிறந்த நாள் ஜெயந்தி வர இருக்கிறது. அதாவது உங்கள் ராசிநாதனுடைய பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் குரு திசை குரு புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அதிகமான மனக்குழக்கம், தான் நினைத்தது செயல்படுத்த முடியாத தன்மை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தொழில் ரீதியாக பிரச்சனை இருக்கிறது, தொழிலில் ஒரு செட்டில் ஆகலை அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டு அதனால மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களோ, அன்றைய தினம் குரு பகவான், நவ கிரகங்கள் இருக்கின்ற குரு பகவானையும் அல்லது தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக நல்லது நடக்குங்கிறது தான் அமைப்பு. அதே போல செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி, அதாவது என்னைக்கு வருதுன்னா வியாழக்கிழமை வருகிறது. அன்றைக்கு செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி, செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள். செவ்வாய் என்பது உங்கள் ஜாதகப்படி யார் அப்படின்னா 2க்கும் 9க்குரியவன், தனஸ்தானத்தின் அதிபதி, குடும்பஸ்தானத்தின் அதிபதி அல்லவா. அப்போ யாருக்கெல்லாம் தன ரீதியான பிரச்சனை, குடும்பம் சரியாக அமைக்க முடியலை, தன்னுடைய வாக்கு தன்மை சரியாக இல்லை, யாருக்கெல்லாம் ஒரு நல்ல பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே என்று இருக்கின்றவர்களுக்கும், அல்லது பார்த்தீங்கன்னா இந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டு இருக்கின்றவர்களுக்கு சில தடைகள் இருக்கிறது, அல்லது சகோதர வகையில் சில கருத்து வேறுபாடுகள், பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை நிச்சயமாக உருவாக்கும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் யாருக்காவது பிரச்சனை இருக்கிறதா, ஒரு நல்ல படிக்க முடியல, படிப்பில் தடை என்றிருக்கின்ற மீனராசி என்பவர்கள் 15/9/2024 அன்று ஐகிரீவர் ஜெயந்தி வர இருக்கிறது. அன்றைய தினம் ஐகிரீவரை சென்று வழிபடும் போது உத்தமத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்ப நடப்பு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.